இந்த அளவுக்கு இறங்கிட்டானுங்க, இந்த ஒரு கேவலமான ஒரு அளவுக்கு இறங்கிட்டானுங்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப காண்டாவது. ஒருத்தனை குத்துன்னு குத்துனா அவன் எதுவுமே ரியாக்ஷன் பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே அவனை குத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சீசன் 6ல வந்துட்டு ஒரு இது நடந்துச்சு. இப்ப கூட அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா. அதை வச்சுதான் ஒரு இது கிரியேட் பண்றாங்களோ, இந்த ஒரு இது இம்பாக்டே வந்துட்டு அந்த இதை பார்க்கும்போதும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இம்பாக்ட் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அந்த ஒரு பிக் பாஸ் அந்த ஒரு டீமே வந்துட்டு இதை வச்சு அந்த ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, அந்த ஒரு இதை வச்சுதான் மேபி வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்களோ இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களை. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவனுக்கு வந்து என்ன எல்லாருமே இப்ப வந்து சேஃப் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இதுல வந்துட்டு நல்லாவே புரியுது. நம்மள வந்துட்டு ஒருத்தன் குத்துறேன், நான் ஒருத்தனை அடிக்கிறேன்னா அவன் வந்துட்டு என்ன திருப்பி அடிக்க மாட்டான், அப்படின்னா நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதே ஒருத்தன் என்ன நான் அடிக்கிறேன்னா திருப்பி அடிச்சிட்டானா நான் வந்துட்டு வச்சுக்கவே மாட்டேன் ஓகேங்களா. அந்த மாதிரிதான் வந்துட்டு நடக்கும். ஆனா ஒருத்தன் அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு யாரு போவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சண்டே வந்துட்டு ஒரு எவிக்ஷன் போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்துட்டு இப்பயும் நான் சொல்றேன் யார் தான் போவா அப்படிங்கிறது. அண்ட் அந்த இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை மட்டும் பண்ணிருங்க. இன்னைக்கு வந்துட்டு யாரு போறாங்க பாத்தீங்கன்னா அன்சிதா வந்துட்டு போறாங்க. சரி, அக்கா தங்கச்சி அக்கா தம்பி 2 பேத்தையுமே தூக்கிட்டாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நான் ஹாப்பி ஓகேங்களா. எனக்கு கேம் வந்துட்டு எங்க விளையாண்டாங்க, ஜெஃப்ரி வந்து ஸ்டார்டிங்ல கேம் விளையாண்டான். இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா கேம் இல்ல, அங்க வேற ஏதோ ஒரு கிரியேட் ஆகி அந்த மாதிரிதான் போச்சு. அண்ட் இப்ப நம்ம ப்ரோமோ கதைக்கு வருவோம். அங்க எங்க போயிட்டு அங்க ஒரு ஓரமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து வெளியில போறாங்க. இதுல வந்து நாமினேஷன்ல இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து விஜய் விஷால், மஞ்சரி அண்ட் அன்சிதா, ஜாக், பவித்ரா, ராணோ இவங்க எல்லாருமே வந்துட்டு நாமினேஷன்ல வந்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த இதுல நீங்க யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கவங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்துட்டு போடுறாப்ல. இதுல வந்துட்டு யாரு சேவுடு இது எதுவுமே வந்துட்டு சொல்ல, நீங்க சேவுடு அவர் சேவுடு அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு சீசன் 6ல ஒரு இது நடந்துச்சு. யார் வந்துட்டு இதே மாதிரி கேள்விதான், மக்கள் யார் வந்துட்டு இந்த வாரம் வெளியில போவா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அசீம் 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 சொல்லும் போது அதுக்கப்புறம் தலைவர் வந்துட்டு கமல் என்ன பண்ணாரு, அசீம் யுவர் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போடுவாரு. அந்த இது வந்துட்டு இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்தலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அதே தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு அந்த ஒரு ஹேஷ்டாக் கூட ட்ரெண்ட் ஆச்சு ஓகேங்களா. அசீம் ஹேஷ்டாக் கூட ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு விஷால் வந்துட்டு நான் போவேன்னு நினைக்கிறேன் சார், நான் வந்துட்டு வெளியில போவேன்னு நினைக்கிறேன். தம்பி நீ போக மாட்டப்பா, நீ எல்லாத்தையுமே அமுச்சு விட்டுருவ, எப்படிலாம் வந்துட்டு ஒட்டி உறவாட்டுறியோ அப்படி இப்படின்னு பேசி உன் குதூகலத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுங்களை. ஆனா நான் அவன் ஃபீலிங்ஸ்லயே நான் விளையாடல, நான் உங்க ஃபீலிங்ஸ்ல நான் விளையாட மாட்டேன், எனக்கெல்லாம் தெரியாதா ஃபீலிங்ஸ்ல விளையாண்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு கதையா விட்டு நேத்து காதுல போய் ஊதுற அளவுக்கு வந்துட்டு வச்சுட்டாங்க. எப்படின்னா இது வாயாலேயே வந்துட்டு நான் விஷால லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மாடு கத்தணுமே அந்த மாதிரி வந்துட்டு அருண் காதுல போய் கத்தி இருக்குது. அது நல்லாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்சிதா, நான் ராணுவ போவான்னு எதிர்பார்த்தேன் சார் அப்படின்னு. இதுக்கு இந்த அன்சிதா மேல ராணுவுக்கு என்னதான் கோவம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கூட பார்த்திருந்தோம், யாருக்கு வந்துட்டு ஓட்டு மக்கள் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு எனக்கு போடலன்னா கூட பரவாயில்ல, அடுத்து அவனுக்கு போடவே போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அன்சிதா வந்து ஒரு டயலாக் விட்டுச்சு பாருங்க, அவன் யாரடா அவனை எதுக்குடா உள்ள விட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பயே வந்துட்டு பிலிம்ஸ் வேலை புரிஞ்சுமா, இன்னும் ஒரு வாரம் நீ அடுத்த வாரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ராணுவ நாமினேஷனு, இதுல ஒரு நாமினேஷன், இங்கிட்ட ஒரு நாமினேஷன், எல்லாத்தையும் போட்டு தள்ளிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணுவ வந்துட்டு யார் போகணும்னு நினைக்கும் போது வந்துட்டு பவித்ரான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின், ராணுவ, பவித்ரா, ராணுவ, மஞ்சரி, ராணுவன்னு சொல்லிட்டு தலைவர் வந்துட்டு சடனா ஒரு கிளிக்க போட்டு ராணுவ் யுவர் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேவ்டு வந்துட்டு ராணுவ சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. அண்ட் மேபி வந்துட்டு நம்மளுக்கு வந்து லீக்ஸ் படி வந்து ராணுவ தான் ஃபர்ஸ்ட் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்குது. அண்ட் இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்துட்டு இன்னும் கையை மட்டும் உடையலன்னா இன்னும் பர்ஃபெக்டா சூப்பரா கேம் வந்து என்டர்டைம் ஓகேங்களா. கேம் விடுங்க, என்டர்டைம் வந்து வேற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாருல. ஆனா வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு, என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது நல்லாவே இல்ல, அதை பண்ணாத. இந்த நேஹா கூட சொல்லிச்சு, சம்யுக்தா அவங்க கூட சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு காண்டாச்சு, என்னடா ஒருத்தன் நல்லா பண்ணானா பிடிக்கல, நீங்க உட்காந்து குதூகலம் எல்லாம் பண்ணுவீங்க, அவங்கள போய் ஒட்டி ஓராடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாம் கடுப்பாகுது அதை பார்க்கும்போது. ஏன்னா ஒருத்தன் ஏதாச்சும் பண்ணணும், இப்ப ஒரு நாட்டுல ஒரு வீட்டுல இருக்கானா, இந்த வீட்டுல ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சானா அவனை முன்னேற விட மாட்டானுங்க. அதே வந்துட்டு எவனாச்சும் குத்தணும்டா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், போய் குத்துறா ஆந்திரா கத்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுப்பானுங்க போல இருக்கு. அந்த மாதிரிதான் வந்துட்டு வெளியில பார்த்துட்டு உள்ள வந்தவங்களும் அது மாதிரிதான் சொல்றாங்க, ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறான், சூப்பரா பண்றடா, இந்த இதை மட்டும் மாத்திக்க சின்னதா இதை அப்படி ஒரு டிப்ஸ் சொல்லாம நீ மொத்தமுமே மாத்தினா நீ வந்ததே சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு போட்டு பொழந்துடுறாங்க ராணுவ. அண்ட் விஜய் சேதுபதி வந்துட்டு அவருக்கு பாசிட்டிவா ராணுவ பாசிட்டிவா தான் பேசுறாப்ல. அண்ட்
எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ராணுவ பாசிட்டிவ் வந்துட்டு எதுனா அவர் பண்றது எல்லாமே ஒரு இப்ப கரெக்டா பண்றாப்ல, இருந்தாலும் என்டர்டைமா இருக்கு பார்க்கும்போது, எல்லாத்துமே என்டர்டைமா இருக்கு. கரெக்டா பண்றாப்ல, அந்த ஒரு மெயின்டனா போனா பரவாயில்ல. அதுக்கு மேல எல்லாம் மீறினாதான் வந்துட்டு அவருக்கு ஓட்டிங்ல வந்துட்டு நல்ல அடி வாங்கணும்னு எனக்கு தோணுது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி, ராணுவ வந்துட்டு நீங்க ஓட்டு போடுவீங்களா என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன போயிட்டு பிஆர் டீம்லாம் சொல்லாதீங்க, எனக்கு காண்டாவது.